என்ன புது நம்பரு? யாரா இருக்கும்? அன்வைரம். ஹலோ, யாரு? யாரு யாரு கேட்கல. ஹலோ 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 யாரு? ஓ இது யாரு போன்ல கேட்குது? யாரு? ஒன்றுமே கேட்கல. யாரு? ஹலோ யாரு? ஐ வில் கில் யூவா? என்ன யாரு? என்ன இது ஐ வில் கில் யூ யாரும் சொல்றாங்க? யார் இது? பேய்? என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஐ ஆம் கம்மிங் நெக்ஸ்ட் சண்டே, பி ரெடி. ஐயோ போச்சு, அவ்வளோதான். யாரு? புது நம்பரு. ஒரு அது பேய் தானா? அட்டன் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு என்ன பயம். ஹலோ, ஏய் பேய் நீ தானே? ஹலோ ஹலோ கேட்கல. ஹலோ, திரு நம்பரு என்ன? இது அந்த பேய் நம்பர் தானே? ஹலோ யாரு? பேய் நம்பர் தானே? அப்படியே பேச முடியுது. ஹலோ, ஏய் பேய் பேசு. ஏ என்ன உருட்டுறியா? என் வீடு அங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. எங்கன்னு சொல்லு பாபா. சென்னையா? சென்னை இல்ல, கோயம்புத்தூர் இல்ல. அட போடா, நீ என் வீட்டுல கண்டுபிடிக்க முடியாது. பாவம், ஏன்டே நக்கல் அடிக்கிறியா? என்னடா ஏன்டே நக்கல் அடிக்கிறியா? வா வா, உன் வீடு அங்கே இருக்குன்னு தெரியும். கோயம்புத்தூர் தானே? எனக்கு எனக்கு என்ன சாதாரண நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு நிறைய மூளை உண்டுடா. போடா. என்னடா ஐ வில் கில் யூன்னு சொல்லிட்டே இருப்பியா? ஏச்சிபா ஃபோன் வைக்கிறேன். கிறுக்கு பையன். அதுக்குள்ள மெசேஜ் அனுப்பிச்சுரு தலைவர். ஓ, ஐ வில் கில் யூ. நீ அப்படியே என் ஊரே தெரியாது. நான் கோயம்புத்தூர், நீ எங்க இருக்குன்னு கோயம்புத்தூர். ஆனால் என்னால் அங்கெல்லாம் வர முடியாதுடா. பார்ட் 3ல பார்க்கலாம். பார்ட் 3ல பார்க்கலாம். அப்போ நம்ம அவன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். பாய். இன்னைக்கு இந்த பேய் வரும்னு சொல்லிச்சே. வண்டியா ஜோக்கர்? வா ஜோக்கர். ஃபோனில் எல்லாம் திமிரா பேசுன. முதல்ல நான் பயந்துருப்பேன், ஆனால் அடுத்துட்டு நான் எப்படி பயப்படுற தைரியமாக பேசுறத அதான் சாதாரண நினச்சேன். நிறைய மூளை உண்டுடா. முதல்ல பயந்தேன், அப்புறம் பயப்படவே இல்லை. அது முதல்ல யாருன்னு தெரியாது. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நீ யாருன்னு தெரிஞ்சது. எனக்கு தான் கோஸ்ட் பற்றி பயமே இல்லைடா. போல சும்மாலே நாளா வாய் பேசுவேன், ஆனால் நீ மட்டும் இருக்க மாட்டேன். ஒழுங்கா ஓடி போயிடுறா, இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சி விட்டுட்டா.
போலீஸும் பேய் பார்த்து பயம் இல்லையே, நம்மளுக்கு போலீஸ் போயிடும், ஓடி போயிடுறோம். போ 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 போ. என்னாலும் சரி நான் அத்தோட துப்பாக்கி எடுத்துட்டு வருவேன். பேய் வரும் தானே, துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன். லியோ ட்ரெண்டிங்க பாருங்க. இந்த வாட்டி போலீஸ் மூலியமா சொல்லி பார்க்கணும். ஒரு நிமிஷத்துக்கு துப்பாக்கியை ஷூட் பண்ணிடுங்க. என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தியா? துப்பாக்கி. போன சீரீஸை பிளான் பண்ணிட்டேன். என்னாலும் சரி அது துப்பாக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அனுப்பிச்சு இப்போ நீ சரண்டர் ஆகிட போறா. சரண்டர் ஆகிட்டு அது போல சாகர போறேன். என்ன ரெடியா? ஏ ஜோக்கர், ஏன்டி ஒரு துப்பாக்கி இருக்கு மறந்துட்டியா? நீ இப்போ சாக தான் போற. நான் சாகா அதை கொள்ளுவியா? ஃபர்ஸ்ட் அதில் புல்லட் இருக்கான்னு பாடுறா. புல்லட் இல்லையோ இந்த துப்பாக்கிலையும் புல்லட் இல்லை. பா புல்லட் வந்துருச்சு. என்ன என்ன ஜோக்கர், அது புல்லட் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணு. அப்புறம்தான் என்னை ஷூட் பண்ணுறது ரெடியாரு. நான் தான் ஜெயிப்பேன்டா. ஏன்னா இது ஏன் யூடியூப் சேனலு. முடியாதுப்பா, உனக்கு விடுதலை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீ ஃபோனில் என்னென்னமோ திமுறாலாம் பேசிட்டு ஐ வில் கில்லியூன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரே ஐ வில் கில்லியூன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எந்த ஊரில் சென்னை கோயம்புத்தூர்லாம் சொல்லிட்டேன். இப்போ நீ எப்படி இங்கே வந்தேன்? உன் தம்பியா சொன்னா? நான் உனக்கு கொல்ல போடப்பட்டேன்டா. ஹேண்ட்ஸ் அப். சாப்பிடா. கொஞ்ச நேரம் மயக்கத்துல இரு, சரியா? தூக்கி போடு. யாரு? ஹலோ. டேய், நான் உன்னோட தம்பி பேசுறேன். யாரு? அவனோட தம்பி தான் சொல்றான். ஆனா யார் நீ? நீ போனோட்டி அந்த ஜோக்கர். ஆமா சுட்டேன். நான் ஜோக்கரோட தம்பி பேசுறேன். ஓ நீயா? உன் பேர் நீயா? அடே, உன் தம்பி உன் அண்ணன் நான் சுட்டேன். இப்போ நீ வர போறியா? உனக்கு அப்படியே நம்பர் கிடைச்சது? என் அண்ணன் தான் என்கிட்ட சொன்னான். ஓ உன் அண்ணன் சொல்லியிருப்பாங்க. அதான் உன் அண்ணன் கொளுத்து. உன் அண்ணன் அன்னைக்கு கொன்னுட்டு அவன் துப்பாக்கி இங்கே தான் இருக்கு. என்ன இனி நான் உனக்கு கொண்டு வரேன், ரெடியா? என்ன நீ என்ன குளிரியா? என்ன 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 நல்லா வாய் பேசுகிறேன் பாரு. இங்கே பாரு, என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான்லாம் வேற மாதிரி. ஆமாம் ஆமாம், வேற மாதிரியா? வேற காலங்காத்தால ஃபோன் பண்ணுறேன் இந்த டிரைவர். ஃபோன் கட் பண்ணுவோம். ஃபோனை கட் பண்ண. என்ன? எனக்கு கொஞ்சம் காசு வேணும். எவ்வளோ? 1 லட்சம். 1 லட்சம் ரூபா உனக்கு தரணும்? போல தரல முடியாது. அப்போ அப்போ நீ என்னிலேருந்து என்ன ஷூட் பண்ண போகிறது இல்லை, காசு எடுத்துகிட்டு போக போகிற, அப்படி தானே சொல்ல வர?
உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும்டா. போன மைண்டா காலங்காத்தே வருவான். பார்ட் 6ல் அவன் வருவான்னு நீங்கள் பார்ப்போம். பார்ட் 6ல் அவன் வருவான். பாய். இன்னைக்கு அந்த பேயோட தம்பி வரும்னு சொல்லிச்சு. அந்த பேய் தம்பி ஒரு அண்ணன் நான் சுட்டுட்டேன். நீ தம்பி வரப்போதே வந்தாரு சுட்டுருவேன். சிரிக்காத. ஏன்டே ஒரு துப்பாக்கி இருக்கு மறந்துட்டியா? என்னடா பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாண்டுருக்க? என்ன ஷூட் பண்ண தயாரா இருக்கியா? 3 2 ஓடுறா யாருக்கிட்ட? யாரு? ஓ இந்த பேயா? பாப்போம். ஹலோ, சொல்லு என்ன? என்னிலிருந்து துப்பாக்கி தான் எடுத்துட்டு வரேன். என்ன பாம் எடுத்துருவோம். என்னது பாம் எடுத்துட்டு வருவியா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? எங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கு. எங்க வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். அது சிசிடிவி கேமரா உனக்கு தெரியாது. ஏன்னா அது இன்விசிபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் என் வீட்டில் தான் மேஜிக் இருக்கேடா. நான் எங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சி ஆஃப் பண்ணிடுவேன். உன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும். எங்கன்னா சென்னை. நீ சென்னையில் தானே இருக்க. இப்போ இப்போ இந்த பணம் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த பணம்லாம் என் பேங்க்கில் ப்ரெசர்வ் பண்ணிட்டேனே. என்ன? ஓஹோ, ரைட்யூடு வாடா எதுக்கு பயல? என்ன கிறுக்கு பயலா? என்ன? அப்பா, சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் போட்டாச்சு. நீ பாம் எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜாலியில பாம் கொண்டு வந்தது. லெஃப்ட் சைட் பாரு, பாம் இருக்கு. டேய், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்குறியாடா ஜோக்கர் தம்பி? இது வாரேன் கொஞ்சம் பாரு. பேச்சோட தான் இருக்கணும். 5 4 3 2 பாஸ். இனி பாம்பா சொன்னா எனது ரிமோட் எனக்கு கொடு. என்னது? என்ன சொன்ன? 5 4 3 2 ஓடுறா யாருக்கிட்ட? என்ன ஆனாலும் சரி, அடுத்த வாட்டி நான் கத்தி எடுத்துட்டு வருவேன். அப்பா,
கத்தி இந்த வட்டி இதை வச்சு இப்படி குத்திடணும். வரட்டும் அது. வேலை நிறுத்து. I know this, I will never stop. I know this, I will never stop. I know this, I know this, I will never stop. என்ன இது, நம்ம கொல்லலான்னு பார்த்தா போலீஸ் சத்தம் கேட்டாலும் பயந்து ஓடுறான். யாரு ஃபோன்ல? இன்னும் புது நம்பர், இந்த பேய் நம்பர் மாதிரி இல்லையே. பாபா, ஹலோ. This time you escaped. இந்த பேயா சொல்லு. Next time I will kill you brutally. I will show you what is hell. Respect your longer. I am coming for you. See, I'm waiting. துப்பாக்கி எடுத்து வச்சா அவன் டக்குன்னு எஸ்கேப் போயிடுவான். ஐடியா. துப்பாக்கி அவன் இங்கே வந்தவரையும் துப்பாக்கி எடுத்து வச்சா அவன் திரும்பி ஓடிடுவான். அப்புறம் அவன் பின்னாடியே சுட்டுறேன். அவ்வளோதான், சிம்பிள். சரி, இந்த பேயை பயமுறுத்துறது வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ஜோக்கர் பற்றி என்னன்னு நம்ம டேப்ல பார்ப்போம். கிடைச்சிருச்சு. ஆல் இட் ஸ்டேஜ். சரி, இது என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் பேர் வந்து டேவிட், நிக் நேம் ஜோக்கர். அவன் ஒரு சீரியல் கில்லரு. இது வரைக்கும் இவன் வந்து 34 பேரை கொன்னு இருக்கான். இங்க பாருங்க, இதான் அந்த ஜோக்கர். நான் பார்ட் 4ல கொன்னுனே. பயங்கரமான ஆளாக இருப்பான். ஆனால் நான் தான் சுட்டுட்டேனே. இனி இந்த பற்றி ஒரு நியூஸும் வராது. சரி, அந்த ஜோக்கர் ஒரு தம்பியை பற்றி டேப்ல பார்ப்போம். சரி, அது வந்து பார்த்தாச்சு, என்னன்னு படிப்போம். ஃபோட்டோ. நேம் செர்பியன், நிக் நேம் சீரியல் பாய், ஹீ இஸ் அ கேர்ள் அண்ட் லேடி கில்லர். அப்புறம் இதுக்கு என்ன கொல்லாம் தான் உள்ள படிப்போம். கில்டு கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் 8 லட்சமா? அவன் நிறைய கண்ட்ரியில் நிறைய நாட்டுக்கு போய் எல்லாம் கொண்டு இருக்கான்னு நினைக்கிறேன். 8 லட்சம் பேர் கொண்டு இருக்கான். இங்கே மட்டும் வந்து பாரு, அவ்வளோதான். அப்புறம் பாய்ஸ் அண்ட் மென் ஒன் நாட் yet going to kill. நாட் yet going to killனா இந்த ஒன்னா நானா? அப்படிதான் தோணுது. இந்த ஒன் தான் நான் நினைக்கிறேன். நாட் yet going to kill.
ஜோக்கர் ஆச்சு 34. ஆனால் இந்த செர்பியன் வந்து 8 லட்சம் பொண்ணுங்க மட்டும்தான். பார்ட் 10 வரட்டும், பார்த்துக்கலாம். இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு இவனை கொண்டுடணும். கடைசி நாள் என்ன பத்தி சொல்லுடா. இது வரைக்கும் என் உலகத்துல 20 பேரை கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் 20 பேர்ல 8 லட்சம் பேர் கொண்டிருக்கேன். 8 லட்சம் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் லைக் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் பார்க்குறது சேர்த்து. ஸோ இன்னைக்கு ஒன்று கொல்ல போனேன். போன வட்டி கத்தி வச்சு நீ எஸ்கேப் ஆயிட்டேன். சரி ஒரு கொஞ்சம் வந்தனா நீ எனக்கு ஒரு வாழ்த்தணும். தாங்குவான் வருவான் இல்லாட்டி கொண்டு நீ தான் கடைசி நாள். உன்னை ஏதாச்சும் ஒன்று அடிக்கிறேன். இரு உனக்கு என் ஃபேஸ் காட்டுறேன். நான் தாடா உன் தம்பி குப்புசாமி. டே குப்புசாமி, நீயா? ஏன்டா இப்படிலாம் பண்ற? சரி நீங்க வா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை வச்சு இவனை கொன்னுருவோம். நீ வந்து வெளியே நில்லு, அப்படியே சுட்டுரு. அப்படியே சுட பண்ணலன்னா உள்ளார வந்தேன்னா நான் அப்படியே கத்தி வச்சு கொன்னுடுறேன். ஓகேயா? சரிடா அடிச்சது. தம்பியாச்சு எப்படி உள்ள போறது? 3, 2, 1 வந்துட்டியா? ஏய் குப்புசாமி, ஆனா நீதான் உன் கடைசி நாள். அப்பா ஒரு வேலை செத்துட்டடா. குப்புசாமி வாடா, நம்மள கொஞ்சம் ஷூட் பண்ணி நிறைய ரத்தம் வரும். அப்பா குப்புசாமி உன்னை தூக்கிட்டு வெளியே போய் தூக்கி போட்டுடுறா. சரிண்ணா வாடா. டேய் வெயிட்டா இருக்காடா, தூக்கி போடு. அப்பா டேய் தூக்கி போடாச்சுடா. சூப்பரா குப்சே, தேங்க்ஸ்ண்ணா.